திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. கவிதா மரியா, சுகுணா விக்டர், லிமாரோஸ் இறைவன் தங்களுடைய வாழ்வில் செய்த அனைத்து நலன்களுக்காக நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். மேலும் மரித்த மேரி ஜோஸ்பின், ஆண்டனி ஜேம்ஸ், மறக்கப்பட்ட ஆன்மாக்கள், மேலும் மரித்து 6ஆம் ஆண்டு நினைவில் வாழ்கின்ற புஷ்பராஜ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தை பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம்.
அன்பில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களே, தமக்காக குடிலில் பிறந்த இறைமகனின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்து மகிழ்ச்சியுடன் இன்றைய திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் தமது பங்கின் இளையோர் குழு சார்பாக வாழ்த்துகிறோம். திரு அவையின் பழம்பெரும் பெருவிழாக்களில் ஒன்றான ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா மூலம் இறைமகன் இயேசுவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தான ஒன்று என்பதை ஆழமாக பதிவு செய்கிறது நம் திரு அவை. தன்னை தேடி வருபவர்களுக்கு பிறந்தபோது மகிழ்ச்சி தந்தவர், இறக்கும்போது மன்னிப்பை வழங்கியவர், தேடி வருபவர்களுக்கு தூய ஆவி அருட்கொடைகளை அள்ளித் தருகிறார். எனவேதான் திருத்துதர் பவுலடியார் ஆண்டவர் அனைவரையும் அன்பு செய்யும் ஆண்டவராக விளங்குவதால் நம் எந்த வேற்றுமையும் பாராட்டாது அனைவருக்கும் அன்பு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். அன்று ஒளியாக பிறந்து தம் ஞான ஒளியை வீசி அனைத்து மக்களையும் ஈர்ந்தவரை தொழ வந்துள்ள நம் அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அளித்து நாமும் அவரை போல் மற்றவர்களை நம்மால் ஈர்க்க வாழ்வளிக்கும் தியாக சுடராய் திகழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றார். தியாக சீடராய் மாறிட இத்திருப்பலியில் மனமுருக மன்றாடுவோம் வாரீர் நம்பிக்கையுடன். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்தமுடன் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த உம் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர், கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது ஆட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1-6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும்.
ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வர், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றன. தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலாவுள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாகப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2-3 மற்றும் 5-6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன்.
அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழு கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அந்த ஊருக்கு வெளியே இருந்த ஆலமரத்தின் அடியிலே ஒரு இளைஞன் சில நாட்களாகவே தங்கியிருந்தான். அவன் யார் என்று, எங்கிருந்து வந்தான் என்று, எதற்கு வந்தான் என்று ஊர் மக்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிலர் அவனை புத்தி பேதலித்தவன், பைத்தியக்காரன் என்றும், இன்னும் சிலர் அவனை ஒரு ஞானி என்றும் பல வகையாக அவனை பற்றி பேசிக்கொண்டார்கள். ஒரு நாள் ஒரு சிறுமி அவனுக்கு அருகே வந்தாள். அதுவரை யாரும் அவனை நெருங்கி வந்ததில்லை. தூர இருந்தே இவன் யார் என்பதை அவர்கள் பலவாறு பேசிக்கொண்டார்கள். இந்த சிறுமி அவனுக்கு அருகே வந்தாள். அவனை பார்த்தாள். அந்த பையில என்ன வச்சிருக்க என்று சிறுமி அந்த இளைஞனிடம் கேட்டான். சிறுமி கேட்டவுடன் இளைஞன் தனக்கு அருகே இருந்த பையை திறந்து கையை விட்டு ஒரு வைரக்கல்லை எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுத்தான். வைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அடுத்த நாள் அவன் கண் விழித்து பார்க்கிற போது அந்த சிறுமி அருகிலே நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா திரும்பி வந்திருக்கிற? அப்போது அந்த சிறுமி தன் கையை நீட்டி கையில் மூடி வைத்திருந்த அந்த வைரக்கல்லை மீண்டும் கொடுத்தாள். இதை நீயே வைத்துக்கொள். ஆனால் எனக்கு இந்த வைரக்கல்லை கொடுக்கிற மனது உன்னிடம் இருக்கிறதே, அந்த மனதை எனக்கு கொடு என்று அந்த சிறுமி சொன்னாள். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மூன்று அரசர்கள் திருவிழா என்றும், மூன்று ஞானிகள் திருவிழா என்றும், தற்போது திருக்காட்சி திருவிழா என்றும் நாம் அழைக்கிற இந்த விழா மூன்று ஞானியரை மையப்படுத்தியதாக இருக்கிறது. பல்வேறு திசைகளில் இருந்து, பல்வேறு நாடுகளில் இருந்து, பல்வேறு மொழி பேசுகிற அவர்கள் ஒரு இடத்திலே சந்தித்து தாங்கள் கண்ட விண்மீனை தொடர்ந்து அவர்கள் பயணித்தவர்கள். இறையியல் படி இந்த விழா இயேசு ஆண்டவர் எல்லோருக்குமான கடவுள். இவர் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்காக, மதத்திற்காக பிறந்த கடவுள் அல்ல. யூத இனத்திலே பிறந்தாலும் அவரை முதலிலே சந்திக்க சென்றவர்கள் ஆட்டு இடையர்கள். ஆட்டு இடையர்களுக்கு அடுத்து அவரை சந்திக்க சென்றவர்கள் இந்த பல்வேறு திசைகளில் இருந்து, நாடுகளில் இருந்து வந்த இந்த மூன்று ஞானியர். ஆக இங்கே அன்னை மரியின் வயிற்றிலே, கன்னியின் வயிற்றிலே குழந்தையாய் பிறந்த இறைவனின் திருமகன் கடவுள் ஒரு மதத்துக்கான, ஒரு இனத்துக்கான, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான கடவுள் மட்டும் அல்ல. இவர் உலக அனைத்திற்கும், முழு மனித குலத்திற்குமான கடவுள், மீட்பர், விடுதலை நாயகன் என்பதை உறக்கச் சொல்லுகிற விழா
இந்த விழா. இதுதான் இந்த விழா நமக்கு தருகிற பாடங்களில் முதன்மையான பாடம். இரண்டாவது, இலக்கியத்தின்படி பார்த்தால் இந்த நிகழ்வு, 3 ஞானியருடைய நிகழ்வு அடுத்து வரப்போகிற மாசில்லாத குற்றமற்ற குழந்தைகளை கொல்லுகிற நிகழ்வுக்கு தொடக்கமாக இருக்கிறது. இந்த 3 ஞானியரும் கடும் பயணம், தியாகம் மேற்கொண்டு காடு, மலை, மணல், பாலைவனம், தண்ணீர் இல்லாத நிலை என்று பல துயரங்களை, தடைகளை, இயற்கையின் எதிர்ப்புகளை தாண்டி ஒரு விண்மீன், வானத்திலே இருக்கிற விண்மீன், எத்தனையோ விண்மீன்கள் இருக்கின்றன, அதிலே இந்த விண்மீன் எங்கு செல்லுகிறது என்பதை கருத்தாய் ஆய்ந்து அதனை பின்பற்றி வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் தங்களுடைய பரிசு, அறிவு எல்லாவற்றையும் அந்த முன்பின் தெரியாத அந்த குழந்தையினுடைய காலடிகளிலே வைத்துவிட்டு மீண்டும் வேறு திசையாக செல்லுகிறார்கள். இந்த 3 ஞானியரை பற்றி சற்று விரிவாக, விளக்கமாக நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இந்த 3 ஞானியரும் ஒருவேளை அந்த எருசலேம் மக்களுக்கு, பெத்லகேம் என்கிற ஊரிலே இருந்த அந்த மக்களுக்கு ஒரு திடீர் பயணமாக அவர்களுக்கு தோன்றி இருக்கலாம். ஏன் ஏரோது கூட அப்படி நினைத்திருக்கலாம். திடீரென்று வந்தவர்கள், இவர்கள் வந்த இந்த 3 பேரும் ஏரோது அரண்மனைக்கு செல்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்து வந்தது ஒருவேளை அரச குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதாலே ஏரோது அரண்மனைக்கு அந்த விண்மீன் வழிகாட்ட வருகிறார்கள். அவரிடமே போய், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? ஏற்கனவே பதட்டத்திலே இருக்கிற ஏரோது எப்போது தனது அரியணை ஆட்டம் காணும் என்கிற அச்சத்திலே இருந்தவனுக்கு இவர்கள் கேட்ட அந்த கேள்வி பெரிய குண்டை போற்றது போல இருந்தது. யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? இந்த குள்ளநரி ஏரோது அச்சத்திலே, பயத்திலே, தன்னுடைய ஆட்சி பறிபோய் விடுமோ என்கிற பயத்திலே இருந்தவன் உடனே தன்னுடைய அரண்மனை ஞானிகளை எல்லாம் அழைத்து, இவர்கள் சொல்வது உண்மையா? எங்கே பிறப்பார்? இருக்கிறதா? வேதத்தை பார்க்கிறார்கள், புரட்டி பார்க்கிறார்கள். ஆம், அவர் இங்கே பெத்லகேமிலே பிறந்திருப்பார், நம்மை இந்த யூத நாட்டுக்குள்ளே. அரசருக்கு கலக்கம், ஆனாலும் அந்த அச்சத்தை, பயத்தை வெளிக்காட்டாமல் அவன் அந்த திசையை சொல்லி, போய் பாருங்கள், அங்கே உண்மையிலே அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் வந்தவுடன் என்னிடம் சொல்லுங்கள், நானும் போய் அந்த குழந்தையை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று போய் சொல்கிறார். வந்த சீடர்கள், வந்த ஞானிகள், அவர்கள் வானதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு வேறு திசைக்கு, வேறு பாதையிலே பயணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நான் சொன்னேன், அந்த எருசலேம் நகர் மக்களுக்கு ஒருவேளை இந்த 3 ஞானிகளுடைய பயணம் ஒரு திடீர் பயணமாக இருந்திருக்கலாம்.
ஆனால் இந்த 3 ஞானிகளுக்கும் இது ஒரு தொடர் நிகழ்வு, தொடர் பயணம். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் இவர்கள் நடந்து வந்தார்களோ தெரியாது. அவர்கள் நடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது என்று ஓரளவுக்கு நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன இருந்திருக்கும் நமக்கே தெரியும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் இந்த சென்னை நகரமே எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கிறது. அப்படி பாதை தெரியாத பயணம். ஆனால் அவர்களுக்கு இலக்கு மட்டும் தெளிவாக தெரிந்தது. பிறந்திருக்கிற மீட்பரை, மெசியாவை, கடவுளை சந்திக்க வேண்டும், தங்களது பரிசுகளை கொடுக்க வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு முன்பின் அறிமுகமாகி இருந்தார்களோ என்னவோ தெரியாது. கீழை நாடுகளில் இருந்து என்று சொல்லப்படுகிறது பாரம்பரியம். கீழ்த்திசை ஞானிகள் இவர்கள் பயணத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படி பயணப்படுகிற போது வழிகாட்டியாக பலரை அவர்கள் பார்த்து தேர்ந்து கொள்கிறார்கள். விண்மீன் வழியிலே கேட்டிருப்பார்கள், ஏரோதை கேட்டார்கள். இப்படி கடும் முயற்சிகளை மேற்கொண்டு தாங்களுடைய தேடலை, தாங்கள் எதை தேடி வந்தோமோ அந்த தேடலின் இலக்கை அவர்கள் அடைகிற வரை அவர்கள் ஓயவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கிறது. வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேடல் இருக்கிறது. சர்ச். ஒரு சிலர் பணத்தை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் பதவிகளை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் புகழை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் கல்வியை தேடிக்கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கலாம், வேறு சிலர் திருமணத்திற்கு ஏற்ற வரன்களை தேடிக்கொண்டிருக்கலாம். எப்படி மனிதர்களுடைய தேடல்கள் பலவாறாக இருக்கின்றன. ஆனால் வாழ்க்கையிலே உண்மையான தேடல் என்பது எது என்றால், இறைவனை வாழ்வின் மையமாக கருவாக இருக்கிற இறைவனை தேடி அவரை கண்டடைவதே ஒரு மனிதனுடைய உண்மையான தேடலாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். எத்தனை கோடி பணம் சேர்த்து வைத்தாலும் அவர்கள் அத்தோடு நிம்மதியாக இருந்து விடுகிறார்களா? இல்லை. அதை தாண்டி எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பெரிய சொத்து சுகம் இருந்தாலும் அது அவர்களுக்கு நிம்மதி தரவில்லை. புனித அகஸ்தீனார் சொல்வார், இறைவா, நான் உம்மை அடைகிற வரை என் ஆன்மா ஓய்வதில்லை. என்னுடைய வாழ்வின் தேடலின் இலக்கு நீரே. உம்மை அடைந்த பின்தான் என் ஆன்மா அமைதி பெறும் என்று சொன்னார். அதனாலேதான் காத்திருந்த அந்த முதுபெரும் இறைவாக்கினர் சிமியோனும் பெண் இறைவாக்கினர் அன்னாவும் இயேசு குழந்தையை கண்டவுடன் அவர்கள் தங்களை அறியாமலே சொன்னார்கள், என் கண்கள் என் மீட்பரை கண்டுகொண்டன. ஆண்டவரே, என்னை அமைதியாக போகவிடும், கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை, என்னுடைய தேடலின் இலக்கை நான் என்னுடைய கண்கள் கண்டுவிட்டன. ஒரு சிலருக்கு இந்த தேடல் இளமை காலத்திலேயே கூட கைகூடும். ஒரு சிலருக்கு முதுமை வயது முதிர்ந்த பிறகு அந்த தேடலின் நிறைவை காண்பார்கள். வெகு சிலர் கடைசி வரை அந்த தேடலின் இலக்கை காணாமலே, அடையாமலே, சேராமலே
போக வேண்டிய நிலையும் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தேடல் கடவுளாக இருக்க வேண்டும். பணம், பொருள், செல்வம், புகழ், பதவி என்று ஓடிக்கொண்டிருக்காமல் இவையெல்லாம் ஒருபோதும் மனிதருக்கு நிறைவு தருவதில்லை. இன்னும் இன்னும் என்று இந்த உலக இன்பங்கள், உலக செல்வங்கள், உலக சொத்துக்கள், உலக பெயர்கள், அதை தாண்டி இன்னும் உயரே என்றுதான் இந்த மனித மனம், பாழாய் போன இந்த மனித மனம் பதைபதைத்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் தூக்க மாத்திரை எடுத்து தூங்குவதை, அப்படியும் கூட தூங்க இயலாமல் இருப்பதை ஏன் நம்மிலேயே கூட சிலர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செல்வம், புகழ் இவையெல்லாம் ஓரளவுக்கு தேவைதான். அதை தாண்டி நம்முடைய வாழ்வில் நிறைவை தருவது கடவுள் ஒருவரே என்பதை புரிந்து கொள்வோம், அவரை தேடுவோம். அப்படி நாம் தேடி அந்த கடவுளை கண்டுகொண்டால், இந்த ஆலயத்திற்கு வருகிறோம், இந்த ஆலயத்திலே இறை வார்த்தையை கேட்கிறோம், நற்கருணை இயேசுவின் திரு உடல், திரு ரத்தம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, கடவுளை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் இது நமக்கு நிறைவை தர வேண்டும். எப்படி அந்த ஞானியர் திரும்பி செல்லுகிற போது கடவுள் குழந்தையை பார்த்த பிறகு வேறு பாதையிலே பயணித்தார்களோ, அதே போல இந்த உலக வரலாற்றிலே யாரெல்லாம் கடவுளை தங்களது வாழ்க்கையிலே சந்தித்தார்களோ அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பயணப்பட்ட பாதை வேறு பாதை, வித்தியாசமான பாதை, கடவுளுக்கு உகந்த பாதை, கடவுளோடு இணைந்து பயணிக்கிற பாதை. கடவுளை நாம் ஆலயத்திலும் அருள் அடையாளங்களிலும் இறை வார்த்தையிலும் கூடி வருகிற இறை சமூகத்திலும் அடையாளம் கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் வித்தியாசமானதாக இருக்கும். உலகத்திலே எல்லாரும் பயணிக்கிற பாதையில் அல்ல, நம்முடைய பாதை வித்தியாசமான, வேறுபட்ட, கடவுளுடைய இறை ஆட்சியின் விழுமியங்களாகிய அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு ஆகிய இந்த விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கையாக, அதை பகிர்ந்து கொடுக்கிற வாழ்க்கை பயணமாக, இறைவன் நம்மோடு நம்முடைய கரங்களை பற்றி பயணிக்கிற பயணமாக அது அமையும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாருங்கள் நம்முடைய பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். இயேசுவை கண்டுகொண்ட நாம் இங்கிருந்து பயணிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் பயணம் இந்த 3 ஞானியரை போல வேறு திசையிலே, வேறு பாதையிலே, இறைவனுக்கு உகந்த பாதையிலே இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய பயண பாதை இறைவன் காட்டுகிற பாதையாக அமையட்டும். அந்த இறைவனை நமக்கு வழிகாட்டுகிற விண்மீனாக இருக்கட்டும். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார்,
கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லோருக்குமான இறைவன், உலக மக்கள் அனைவருக்குமான கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்திய இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நாங்கள் இறைவனை தேட, கடவுளையே எங்களது தேடலின் மையமாக கொள்ள, அவரை தேர்ந்து கொண்ட பின் எங்கள் வாழ்க்கை பாதை, பயணத்தின் பாதை இறைவனுக்கு உகந்த பாதையாக அமைய தேவையான வரங்களை நம்பிக்கையோடு நமது நல்ல இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். எழுந்து ஒளி வீசு என்று எம்மை பணித்த எம் இறைவா, உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வலம் வர தேவையான விசுவாசத்தையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி பகர திரு அவையினர் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று அமைத்தேன் இறைவா. நாங்கள் ஒரு சிறு வட்டத்திற்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த உலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்கள் உயரவும், நாங்கள் உழைத்திட நல்மனதினை பெற்றிட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவாவுமே மன்றாடுகின்றோம். எம்மை படைத்தாலும் எம் இறைவா, இயற்கை சீற்றத்தால் நாள்தோறும் அவதிக்குள்ளாகிய விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உதவிகள் விரைவில் அவர்களுக்கு முழுமையாக சென்றடையவும், அவர்களின் வாழ்வாதாரம் வளம் பெற்றிட, மீண்டும் அவர்கள் பழைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பிட உம் வரங்களை அருள்மறை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, வேற்று நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அண்மை காலமாக எம் நாட்டின் வட மாநிலங்கள் சிலவற்றில் நடைபெற்று வருகின்ற கிறிஸ்தவர்களுக்கும் பிற சிறுபான்மை சமூக மக்களுக்கும் எதிரான தாக்குதல்களும் வன்முறைகளும் நிறுத்தப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உணர்த்தும் சமய சுதந்திரத்தோடு எல்லா மக்களும் சமூக நல்லிணக்கத்தில் வளர்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இயேசுவை அறியாத மக்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி அழைத்து வருகிற விண்மீன்களாக நாம் ஒவ்வொரும் நமது வாழ்க்கையால் ஒளிரவும், இயேசுவை அறியாதவர்களை அவரிடம் அழைத்து வரவும், நம்முடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு நாம் ஒளிகாட்டும் விண்மீன்களாக, வழிநடத்தும் விண்மீன்களாக அமைந்திட அருள் வேண்டியும் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். வெள்ளை போலவும் அரசர் தந்த காணிக்கை, அப்பரசமும் பலிகளும் ஏழையாம் தரும் காணிக்கை. பொன்னு வெள்ளை போலவும் அரசர் தந்த காணிக்கை, அப்பரசமும் பலிகளும் ஏழையாம் தரும் காணிக்கை. ஆடுமேக்கும் மாயர்கள் அகில ஆயனை கண் கொண்டார். ஆடுமேக்கும் ஆயர்கள் அகில ஆயனை கண் கொண்டார். மாடு வாழும் குடிலே ஆட்டுக்குட்டி தந்தாரே. ஏழை கைம்பெண் காணிக்கை ஏற்றி போற்றி ஏற்கிறேன். ஏழை கைம்பெண் காணிக்கை ஏற்றி போற்றி ஏற்கிறேன். எளியோர் எங்கள் காணிக்கை இயேசு பாலா ஏற்கிறேன். பொருளால் இறைந்த வாழ்க்கை பொருள் இல்லாமல் ஆனதே. பொருளால் இறைந்த வாழ்க்கை பொருள் இல்லாமல் ஆனதே. அருளால் இறைந்து வாழ்வதே அப்பமாக ஆகுமே. பொன்னும் வெள்ளை போலவும் அரசர் தந்த காணிக்கை, அப்பரசமும் பலிகளும் ஏழையாம் தரும் காணிக்கை. பொன்னும் வெள்ளை போலவும் அரசர் தந்த காணிக்கை, அப்பரசமும் பலிகளும் ஏழையாம் தரும் காணிக்கை. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே
உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினே. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை நீர் புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இயேசுவே கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others, kindly remain in your place and worship the Lord in silence. உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. இயேசுவே என்னில் வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே. இயேசுவே என்னில் வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே. இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. கலைந்து போன மேகம் நான் கருவில் தாங்கிக் கொண்டாய், புயலில் சரிந்த மரம் நான் வேறாய் தாங்கிக் கொண்டாய். கலைந்து போன மேகம் நான் கருவில் தாங்கிக் கொண்டாய், புயலில் சரிந்த மரம் நான் வேறாய் தாங்கிக் கொண்டாய். பாலையில் தவித்த மனிதன் நான், பாலையில் தவித்த மனிதன் நான், நிழலாய் என்னில் படுத்தாய். கரையை உடைத்த நதியும் நான், அணையாய் நீ நின்றாய். இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. அழிந்து போகும் உடல் நான், அன்பே உணவாய் வந்தாய். உறவுகள் மறந்த நிலையில் நான், உறவாய் என்னில் வந்தாய். அழிந்து போகும் உடல் நான், அன்பே உணவாய் வந்தாய். உறவுகள் மறந்த நிலையில் நான், உறவாய் என்னில் வந்தாய். பிரியே இல்லா விளக்கு நான், தவிக்கும் படகாய் நான், திசையாய் நீ நின்றாய். இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. இயேசுவே என்னில் வருவாயே,
நேசமே என்னில் நிறைவாயே, இயேசுவே என்னில் வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே, இறங்கி வாருமே என்னில் வாருமே, இறங்கி வாருமே என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் ரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏறிடும். ஆமென். திருமண அறிவிப்பு. டெல்லி உயர்மறை மாவட்டம் புனிதர்கள் பேதுரு பவுல் ஆலய பங்கு டெல்லியில் வசிக்கும் தந்தை பிரான்சிஸ், தாய் ஜூன் மேரி, இவருடைய மகன் ஜோசப் தாமஸ் என்பவருக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தோமில் வசிக்கும் தந்தை ஜேம்ஸ், தாய் ரோஸ்மேரி, இவருடைய மகள் ஜெனிபர் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தோமில் வசிக்கும் தந்தை பிரதாப், தாய் லிசி பிரதாப், இவருடைய மகன் மனோஜ் பிரதாப் என்பவருக்கும், ஒசூர் மறை மாவட்டம் புனித தோமையார் ஆலய பங்கு பல்லாவரத்தில் வசிக்கும் தந்தை செபஸ்டின், தாய் ஆரோக்கிய மேரி, இவருடைய மகள் ஜெயனிஷா மேரி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தோமில் வசிக்கும் தந்தை மார்டின், தாய் சுமது மார்டின், இவருடைய மகன் ஜீன் டெல்பெர்க் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறைமாவட்டம் புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலய பங்கு போரூரில் வசிக்கும் தந்தை பால் இளங்கோ, தாய் ஜெயசுதா, இவருடைய மகள் கீதாஞ்சலி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. இன்றைய இந்த வழிபாட்டை சிறப்பித்த நமது பங்கின்
இளையோர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஜெபங்கள். எதிர்வரும் ஞாயிறு ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா. அன்று காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் 31வது அன்பியம் புனித அலங்கார மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். எதிர்வரும் ஜனவரி 6ஆம் நாள் முதல் 6ஆம் நாள் அன்றைக்கு முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார்புரத்திலே மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எதிர்வரும் ஜனவரி 7ஆம் நாள் முதல் புதன்கிழமை ஜோசப் காலனியில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எதிர்வரும் ஜனவரி 10ஆம் நாள் மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை நமது பாதுகாவலி திருமயிலை அன்னையின் வணக்க நாள். அன்று மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும் சிறப்பு திருப்பலியும் அன்னையினுடைய தேர்பவனியும் மற்றும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்றைய வழிபாட்டை சிறப்பிக்க இருப்பவர்கள் புனித மத்தேயு வட்டம், இந்த வட்டத்தில் இருக்கிற அடைக்கலமாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். நமது பங்கில் பொங்கல் திருநாளை எதிர்வரும் ஜனவரி 15ஆம் நாள் கொண்டாடுகிறோம். இந்த வருடம் அரசு 15ஆம் நாள் பொங்கல் விழாவாக அறிவித்து விடுமுறை அறிவித்திருப்பதால் ஜனவரி 15ஆம் நாள் நமது பங்கிலே பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். இதனை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு திருப்பலியும் காலை 7:30 மணிக்கு திருப்பலியும் அதனை தொடர்ந்து பொங்கல் போட்டிகளும் நடைபெறும். பொங்கல் சமைத்தல் மற்றும் கோலப் போட்டிகளிலே பங்கு பெற விரும்பும் அன்பியங்கள் தங்களது பெயரை திருத்தொண்டரிடம் விரைவாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாதத்தின் முதல் ஞாயிறு வின்சென்ட் தே பால் சபையினர் உங்களின் மேலான உதவிக்காக ஆலயத்தின் வாயிலில் காத்திருக்கிறார்கள். உங்கள் தாராள காணிக்கைகளை தர கேட்டுக்கொள்கிறோம். நமது பங்கிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தால் புனித வின்சென்ட் தே பால் சபையினர் அவர்களுக்காக சிறப்பாக கவனம் செலுத்த விரும்புகிறார்கள். எனவே நம்முடைய பங்கிலே இருக்கிற பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தங்களது பெயர்களை உதவி பங்கு தந்தையர் அலுவலகத்திலே தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறைபரப்பு ஞாயிறை முன்னிட்டு கேளிக்கை விளையாட்டுகள் ஃபேன்சி ஃபேட் நம்முடைய பங்கிலே எதிர்வரும் பிப்ரவரி 8ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. அதற்கான கூப்பன்கள் தயாராக இருக்கிறது. இன்னும் பெற்று செல்லாத அன்பிய பொறுப்பாளர்கள் உதவி பங்கு தந்தையின் அலுவலகத்திலே பெற்று சென்று இந்த பணியை இந்த மாத இறுதிக்குள் முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்னிக்கவும், ஒரு நிமிடம் அமருங்கள். அண்மையிலே நம்முடைய மறை வட்ட அளவிலே பலிபீட சிறுவர் சிறுமியருக்கான பல போட்டிகள் நடந்தன. இந்த போட்டிகளிலே நம்முடைய பங்கின் பலிபீட சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு ஏறக்குறைய எல்லா போட்டிகளிலுமே பரிசு பெற்று முதல் பரிசாகிய அந்த ரோலிங் டிராஃபி அதை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பலிபீட சிறுவர் சிறுமியருக்கு நம்முடைய பாராட்டுகள்.
பரிசு வாங்கிய ஒவ்வொரு நிகழ்விலும் போட்டிகளிலும் பரிசு வாங்கியவர்களை அழைத்து தர வேண்டும் என்று விரும்பினாலும் எல்லா போட்டியிலும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் அது அதிகமான நேரம் ஆகும் என்பதனாலே அந்த ட்ராஃபி மட்டும் கொடுத்துட்றோம். பிறகு வேறு நிகழ்வுகளின் போது இந்த தனித்தனியாக அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். இன்றைக்கு அந்த முதல் இடத்தை நம்முடைய மறை வட்டத்தில் இருக்கிற எல்லா பங்குகளிலும் போட்டியிட்டு முதல் இடத்தை பெற்று சுழற் கோப்பையை வென்றிருக்கிற நம்முடைய பங்கு பலிபீட சிறுவர் சிறுமியருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சொல்வதோடு அந்த சுழற் கோப்பையை உங்கள் முன்னாலே அவர்களுக்கு அளிக்கிறோம். மன்றாடுவோமாக. எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்லும் ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஒளியாக திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை தேடிய மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
உயர் மூவர் கீதேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணிக்கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனின்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைக்கும் முன்னமே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளை கோலம் நாணிவே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவ பாரம் தாங்கி மரிப்பா தேவனே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா